ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாக்டான சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து இது பண்ணியிருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை 28. சரிங்களா? ஆமாம், 28 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 28/12. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து லைவ் சார்ட்டில் வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம வந்து கொடுத்ததில் இப்போ என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது, மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறப்ப நமக்கு ஹைலோ கன்ஃபர்மேஷன் வந்து நீட்டாக கிடைக்குது. சரிங்களா? எது ஹை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஹை, இது வந்து லோ. சரிங்களா? இதுதான் டேட்டா ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது நடக்குதுன்னா இதுக்குள்ளே தான் வந்து நடக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ வந்து மார்க்கெட் எதுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு வந்துட்டுருக்கு. நம்ம முன்னாடியே வந்து நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்போம், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக என்ட்ரி போட்டு எஸ்எல்லை வந்து நீங்கள் கீழே வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானது அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் என்ட்ரியாக இருக்கட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி போடுவாங்களா அப்படின்னா நிறைய பேர் பயந்துட்டு வந்து போட மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு என்ட்ரி எங்கே வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத சும்மா ஜஸ்ட் செக் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எங்கெங்கே வருது அப்படின்றத சும்மா ஜஸ்ட் வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பு இங்கே தான் சிஹெச் நடக்குது. ஸோ வந்து 1 மினிட்டுக்கு நான் வந்து மறுபடியும் மாற்றுறேன். 1 மினிட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிளேஸில் ஒரு சிஹெச் இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸில் இது பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு என்ட்ரியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க எங்கே என்ட்ரி போடலாம் அப்படின்னா ஏன்னா இது வந்து ஒரு லண்டன் செஷனோட இதில் தான் வருது. ஏஷியனை வந்து நீட்டாக வந்து தூக்கியிருக்கு. சரிங்களா? ஏஷியனோட லோ வந்து தூக்கியிருக்கு. உங்களுக்கு ஹெச்டிஎஃப் இருக்குது, ஏஷியனோட லோவை தூக்கியிருக்கு. அப்போவே வந்து இது போகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீட்டாக வந்து கொடுத்துட்டு இது ஒரு என்ட்ரி அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த என்ட்ரி வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து வேறு செஷன் இருக்குல்லங்க, உங்களுக்கு லண்டனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் இன்னொரு செஷன் இருக்குல்ல, அதில் ஏதாவது என்ட்ரி வந்து நமக்கு கொடுக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த செஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு லோ வந்து தூக்கியிருக்கு, மேலே போய் ஹையை தூக்குதான்னு பார்க்கலாம். ஹையை இப்போ வந்து வைலேட் பண்ணுது. வைலேட் பண்ணோன்னே நம்ம வந்து இதில் எதுங்க என்ட்ரி போடுவோம், இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி போடுவோமா, எடுத்துச்சுன்னா இங்கே எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி வந்து நம்ம போடுவோம். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீட்டாக வருது, வந்தோன்னா பிக் பண்ணிவிட்டு மேலே போகுது. இது வந்து ரெண்டாவது என்ட்ரி. ரெண்டுமே செஷன் என்ட்ரி அப்படின்றதுனால நம்ம வந்து பயப்படாமல் போடலாம். ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபி தான், மேலே போகும் அப்படின்றது நமக்கு சாலிடாக தெரியும். ஸோ வந்து நம்ம கவலை இல்லாமல் இது பண்ணலாம். இங்கே போட்டிங்கனாலும் உங்களுக்கு டார்கெட் இது தான். நம்ம ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னாலே போதுமானது. இங்கே இருக்குது. ஸோ இங்கே போட்டிங்கனாலும் இது தான். ஒரு வேளை இங்கே நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் வந்து இது தான். இல்லை நான் வந்து டைரக்ட் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுதான். சரிங்களா? 1:15 வந்து செஷன் டைமில் நீங்கள் கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி எடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1:6. பட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ப்ரொமோஷன் மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு பிகினருக்கு பார்த்தீங்கன்னா 1:3 இல்லைன்னா வந்து செஷனோட டாப் வந்து வச்சிடணும். சரிங்களா? இங்கே இருக்குங்களா உங்களுக்கு ஏஷியன் செஷனோட ஹையே. ஸோ ஏஷியன் செஷனோட ஹையில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் போடுறீங்கன்னாலும் இவ்வளோ வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். 1:3 தான் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லிகிட்ருக்கோம். மற்றது எல்லாமே வந்து இன்டர்மீடியேட்டு ப்ரோ தான். சரிங்களா? உங்களுக்கு பேசிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 1:3 நிறுத்திக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ டார்கெட் போகுதான்னு சும்மா வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? ஒன் ஹவருக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணோம், டார்கெட் வந்து அது வரைக்கும் முடிச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு கிளியர் வியூக்காக இது எதுவுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் போட்டவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத சும்மா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய என்ட்ரிஸ் காட்டினதுனால கொஞ்சம் கஜகஜன்னு இருக்குது சார்ட்டு.
இது ஒன்றுங்க. டார்கெட் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இப்போ பார்க்கலாம். நீட்டாக போய் டார்கெட் அடிக்குது, அவ்வளோதான். சரிங்களா? இப்படி போட்டிங்கனாலும் ஒரு 1:9 வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னும் ஷார்ட்டன் பண்ணலாம். இது என்ட்ரி பாயிண்ட் இங்கேன்னு வச்சோம்னா உங்களுக்கு 1:13 வரைக்கும் வரும். பட் பிகினருக்கு வந்து 1:3 தான். சரிங்களா? ரொம்ப நம்ம பிகினர்ஸ்க்கு அவ்வளோதான் வந்து கொடுக்குறோம். ரொம்ப வந்து அவ்வளோ தரோம் இவ்வளோ தரோன்னு சொல்லக்கூடாது இல்லைங்க. அதனால் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து 1:3 தான். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.